தமிழ்நாட்டின் 2026 தேர்தலை முன்னிட்டு திரு தொல் திருமாவளவன் மற்றும் திரு M.K. ஸ்டாலின் தலைமையிலான DMK-வினுடைய கூட்டணிக்குள் உருவாகக்கூடிய இந்த சீட் ஷேரிங் டென்ஷன் ஒரு மிக முக்கிய அரசியல் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றின ஒரு முழுமையான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். DMK தலைமையிலான இந்த கூட்டணிக்கு விசிகாவின் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்ன கூட்டணி லீடரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மிக முக்கியமாக தலித்தோடைய ஓட் கன்சாலிடேஷனுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவராக திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு சாதாரண கட்சியும் அல்ல. இது ஐடியாலஜிக்கலாக ஒரு ஐடென்டிட்டி பேஸ்ட் பார்ட்டியாக குறிப்பாக வட தமிழ்நாட்டிலையும் சரி கடலோர பெல்ட்டுகளையும் சரி இங்குள்ள தலித்துகளுடைய வாக்குகளை ஒரே இடத்தில் கன்சாலிடேட் செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று சிந்தனையே இருக்க முடியாது. மிக முக்கியமாக DMK தனியாக இந்த வாக்குகளை முழுமையாக கேப்சர் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் மிக கடினமான ஒரு வேலை தான். அப்போ விசிகா இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட் ஆப்வியஸாக அது திமுக கூட்டணிக்கு வருமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சந்தேக பார்வை. அதே மாதிரி நோட்டாவுக்கு ஷிஃப்ட் கூட ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் விசிகா இல்லாமல் திமுக கூட்டணி தலித்துகளோட வாக்குகளை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்தவர்களோட ஒரு பார்வை. அதே மாதிரி ஒரு கோர் ஐடியாலஜிக்கல் ஷீல்டு அப்படிங்கிறது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார். ஏன்னா இந்துத்துவாக்கு எதிரான மிக மிக முக்கியமான கூர்மையான ஒரு கன்சிஸ்டன்டான வாய்ஸாக ஒரு குரலாக தமிழகத்திலும் சரி டெல்லியிலும் சரி திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய வாக்கும் சரி அவருடைய வார்த்தையும் சரி நேராக இந்துத்துவாக்கு எதிராக இருந்திருக்கிறது. மிக முக்கியமாக சனாதனத்தை மிக மூர்க்கமாக தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் பரப்பின மிக முக்கியமான தலைவராக திரு தொல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னா அதுல எந்த அளவும் அதுல சந்தேகமே கிடையாது. மிக முக்கியமாக திமுகவினுடைய கோர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் அதே மாதிரி பெரியாரினுடைய சித்தாந்தங்கள் எல்லாத்துலேயுமே DMK-க்கு உற்ற ஒரு தோழராக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவர் திரு தொல் திருமாவளவர்கள். இதனால்தான் DMK ஒரு ஒட்டுமொத்தமாக திராவிடியன் ஐடியாலஜி எங்கெங்கெல்லாம் ஒரு வீக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை எடுக்குதுன்னு தோணுதோ அங்கே எல்லாம் அந்த கிரிட்டிசிசத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தோழமை கட்சியாக திரு தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அப்படின்னா மாற்று கருத்தே இருக்க முடியாது. மிக முக்கியமாக விசிகாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பலம் என்னன்னா ஸ்ட்ரீட் லெவலாக தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மொபிலைசேஷனான பவர் விசிகாவினுடைய தோழர்களுக்கும் விசிகாவினுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தொண்டர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மிக முக்கியமாக அதில் மற்றொரு கருத்து கிரவுண்ட் அஜிடேஷன், அதாவது கள அரசியல்ல எந்த லெவலுக்கும் இறங்கி அடிக்கிறதுக்குரிய ஒரு மிக முக்கியமான போராட்ட களத்தையும் அந்த சூழ்நிலையும் எலெக்ஷன் நேரத்திலையும் சரி பூத் லெவலாக அதை கட்டமைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை மிக வலிமையாக வைத்திருக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கேடர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இது மிக முக்கியமாக DMDK போன்ற புது வரவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் DMK இந்த இடத்துல அதிகமான ஒரு இடங்களை தர்றதுக்கு தயக்கம் காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு கோரான ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா வின்னபிலிட்டி வெர்சஸ் ஐடியாலஜி. DMK பார்வையில வின்னிங் சீட்ஸ் கிரேட்டர் தென் ஐடியாலஜிக்கல் சாட்டிஸ்பாக்சனா இருக்குது இந்த இடத்துல பார்க்குறோம். விசிகாவுக்கு ஓட் ஷேர் 2 to 3% இருக்குதுன்னா ஆனா அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அவர்களுடைய வீரியம் ஒட்டுமொத்தமாக கிரவுண்ட் லெவல்ல நிறைய இருக்குது அப்படிங்கிறத DMK-யோட லாஜிக்காக பார்க்குது. ஒரு குறைவான சீட்டை கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு தோரணைக்கு திமுகவினுடைய தலைமை இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. ஒரு வலிமையான ஒரு கூட்டணியினுடைய பிரஷர் என்னவா இருக்குதுன்னா இங்க DMK-க்கு காங்கிரஸ் மற்றும் லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாருக்கும் சீட்டை கேட்கும் போது விசிகாக்கு அதிகம் கொடுத்தா மற்றவர்கள் எப்படி அப்செட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தரப்பினுடைய வாதமாக DMK விடுதலை சிறுத்தைகளுக்கு வைக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். கடந்த தேர்தலோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து விசிகா கண்டெஸ்ட் பண்ண பல்வேறு இடங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்காக வின் பண்ணல, அதுவும் அவர்கள் டேபிளுக்கு கொண்டு டிஸ்கஸ் பண்றதாக கேள்விப்படுகிறோம். DMK இதை ஒரு நெகோசியேஷன் டூலாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட காணொலியில அவர் ஒரு வருத்தமான ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறதுல இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு டிஸ்பிளஷர் இருக்குது.
அப்படி என்ன அந்த சிக்னல், அப்படி என்ன அவருக்கு மனசு மாச்சரியங்கள் இருக்குது அந்த வீடியோல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த ரீசென்ட்டான வெளியிட்டக்கூடிய வீடியோல அவர் காட்டிய ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு மனச்சோர்வை வந்து நம்ம பார்க்கறதுல ரெஸ்பெக்ட் வெர்சஸ் சீட்ஸ் அந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப உன்னிப்பாக அதை எம்பசைஸ் பண்றார். அப்போ அவருடைய மெசேஜ் வந்து நாங்கள் ஓட் பேங்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு அலைன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு டிக்னிட்டி இருக்கணும். அந்த டிக்னிட்டிக்கு நாங்க உங்களுக்கு உற்ற தோழராக புதிய கட்சிகள் எத்தனை வந்தா கூட நாங்க உங்களோட உற்ற தோழராக உங்க கூட தோளோடு தோள் நின்று பல களங்கள்ல உங்கள் ஐடியாலஜிக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலைமையில நாங்க களத்துல நிக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு விதமான ஒரு ரெஸ்பெக்டையும் எங்களுக்கான அந்த டிக்னிட்டியையும் தர வேண்டியது இந்த இயக்கத்தினுடைய மாண்பு, இந்த கூட்டணியோட மாண்பு அப்படிங்கிறத இதை ஒரு வார்னிங் சிக்னலாக டிஎம்கேக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதை நாம் மறுக்கவும் முடியவில்லை, அதை மறுதளிக்கவும் முடியவில்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ தேமுதிக வந்து அதிக சீட்டை வாங்கினதுக்கு விசிகாவுக்கு ஒரு குறைவான சீட்டை கொடுக்கறதுக்கும் என்ன விதமான இம்பாக்ட் இந்த கூட்டணிக்குள்ள இருக்குங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொலிட்டிக்கல் மிஸ்டேக்காக மாறுறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. மிக முக்கியமாக பல்வேறு இடங்கள்ல தலித் ஓட்டர்ஸ்களுக்கு ஒரு மிக முக்கியமாக டிஎம்கே பிரியாரிட்டிஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக மன ரீதியான ஒரு எமோஷனல் டிஸ்கனெக்ட் ஆகவும் மாறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம மறுதளிக்கவே முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் கிரியேட் பண்றதுனால வெளியில ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது, ஆனா பூத் லெவல்ல ஒரு இம்பாக்ட் வந்து மிக வலிமையாக இருக்கும். ஏன்னா ஒரே 1 to 2% ஸ்விங் ஆனா கூட 15 to 20 சீட்டுக்கு ஃபிளிப் ஆகக்கூடியதுக்கு வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு இருக்கும். அப்போ ஆப்போசிஷனும் அதே மாதிரி ஒரு நெரேட்டிவை பூஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிஜேபி ஏஐடிஎம்கேயோட நெரேட்டிவ் என்னவா இருக்குன்னா, திமுக வந்து அவர்களுடைய அலைன்ஸோட பார்ட்னரை கூட்டணியில் இருக்க கட்சிகளை வெறும் ஓட்டுக்காக யூஸ் பண்றாங்க, அவங்கள மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளாக அதிமுகவினுடைய தலைவர்களும் பிஜேபியினுடைய தலைவர்களும் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டே வர்ற சமயத்தில் இப்போ விசிகாவினுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் இந்த ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. மொத்தமாக வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆகுது, தேமுதிகவுக்கு அதிக இடங்களையும் விசிகாவுக்கு கம்மியான இடங்களையும் இந்த நேர்காணல்கள் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக வர்ஸ்ட் கேஸாக இந்த இடத்துல இஷ்யூ வந்து நிறைய ஹேண்டில் பண்றது ப்ராப்பரா இல்லாம இந்த இஷ்யூ எஸ்கலேட் ஆகுது, தேமுதிகவுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுத்து விசிகாவுக்கு கம்மியான இடங்களை கொடுத்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மனசு மாச்சரியங்கள் வச்சுட்டு இவர் வெளியில வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி தான். என ஒட்டுமொத்தமாக இவர் வெளியில வந்தார் அப்படிங்கிற அந்த ஹைப்போதிசிஸான ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் எடுத்தா கூட விசிகா இண்டிபெண்டாக கண்டெஸ்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில பேர் அரசியல் வல்லுநருங்கிற பேர்ல இந்த கூட்டணியை பிரிக்கக்கூடிய வேலைகளை இன்னும் தொடர்ந்து இயன்று கொண்டே வருகிறார்கள். ஆனா இதுல மிக முக்கியமாக இது எதற்குனா, விசிகா வெளியில போகும்போது அந்த வீக்கான ஒரு கேம்பெயின் சப்போர்ட் இருக்கும், அதே சமயம் ஒரு பாசிவான ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா ஒரு உற்ற தோழமையாக இத்தனை நாள் இருந்தவங்களையே வந்து வெளியில விடக்கூடிய வாய்ப்புகள் திரு வேல்முருகன் அவர்கள் நேற்று வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். அதற்கப்புறம் இப்போ விசிகாவும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு டிஸ்பிளஷர்ல ஒரு மனசு மாச்சரியங்களோட பயணப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கான இடங்களை குறைக்கிறதுனால அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக டிஎம்கே அலைன்ஸுக்கு வந்து ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி வந்து குறையிறதுக்குரிய வாய்ப்பு இந்த மிக முக்கியமான தேர்தல்களில் இருக்கிறதும் ஒரு சில அரசியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ரியாலிட்டி இங்கே என்னன்னா, டிஎம்கேக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு சின்ன ஒரு சீட்டை கொடுத்து விளையாடக்கூடிய ஒரு அரசியல் தலைமையாக பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு எமோஷனலான ஐடியாலஜிக்கல் மல்டிப்ளையராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களை இந்த களத்திலையும் சரி இந்த கூட்டணிக்கும் சரி மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு உற்ற தோழராக பயணப்பட்டு கொண்டு வருகிற போது இந்த மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டிற்காக ஒரு ஐடியாலஜிக்கலாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இருவரும் சமரசம் செய்து கொண்டு அதற்கான வேலைகளில் ஒட்டுமொத்தமாக களத்தில் கணிக்க வேண்டியதும் களத்தில் களமாட வேண்டியதும் காலத்தினுடைய தேவையாக இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.